வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈராக்கில் பிரித்தானிய எண்ணெய் நிறுவனம் மீது ட்ரோன் தாக்குதல், ஈரான் எச்சரிக்கையை தொடர்ந்து பதற்றம். கத்தார் கடற்கரையில் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல், வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம். போரை முடிக்க ஈரான் விதிக்கும் நிபந்தனைகள், இழப்பீடு மற்றும் ஹார்முஸ் நீரிணை அதிகாரத்தை கோருகிறது. ட்ரம்ப் மீதான அதிருப்தி, பிரித்தானியாவிற்கு பொருளாதார மந்த நிலை எச்சரிக்கை விடுத்தார் ரேச்சல் ரீவ்ஸ். லண்டன் கடைகளில் முகமூடி கும்பல் கைவரிசை, 30,000 பவுண்டுகள் மதிப்புள்ள கையடக்க தொலைபேசிகள் கொள்ளை. டிஜிட்டல் கரன்சிகளுக்கு கில் ஸ்விட்ச், ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் அதிரடி திட்டம். ஹார்முஸ் நீரிணை ஒரு சுற்றுச்சூழல் வெடிகுண்டா, நச்சுக் கழிவுகளால் வளைகுடா கடற்பகுதிக்கு ஆபத்து. ருமேனிய விமானப்படை தளத்தில் அமெரிக்க தூதர் ஆய்வு, நேட்டோ படைகளின் பாதுகாப்பு பலப்படுத்தல். இனி விரிவான செய்திகள். ஈராக்கில் இயங்கி வரும் பிரித்தானியாவுக்கு சொந்தமான மோட்டார் இடை நிறுவனம் மீது மர்ம ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பிரித்தானிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரங்களிலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த தாக்குதலினால் நிறுவனத்தின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதோடு கட்டமைப்பு ரீதியிலான சேதங்களும் பதிவாகியுள்ளன. வளைகுடா பிராந்தியத்தில் பிரித்தானியாவுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் தளங்களை குறிவைத்து ஈரான் ஆதரவு குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஈராக்கில் உள்ள பிரித்தானிய நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மேலதிக படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் தற்போது நேரடி ராணுவ இலக்குகளில் இருந்து வணிக நிறுவனங்கள் மீதான தாக்குதலாக விரிவடைந்துள்ளது சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் கடற்கரையில் எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல், வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம். கத்தார் கடற்கரைக்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்றின் மீது ஈரான் ராணுவம் அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளின் கடல் எல்லைக்குள் ஈரான் தொடர்ந்து இத்தகைய அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக பாதுகாப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலினால் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. ஈரானின் இந்த நடவடிக்கையானது சர்வதேச கடல்வழி போக்குவரத்து மற்றும் எரிசக்தி விநியோகத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் கூட்டணி நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு அப்பகுதியில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளன. ஏற்கனவே மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானின் இந்த தாக்குதல் உலக சந்தையில் எண்ணெய் விலையை மேலும் உயர்த்தக்கூடும். போரை முடிக்க ஈரான் விதிக்கும் நிபந்தனைகள், இழப்பீடு மற்றும் ஹார்முஸ் நீரிணை அதிகாரத்தை கோருகிறது. தற்போது நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் ஜனாதிபதி சில கடுமையான நிபந்தனைகளை சர்வதேச சமூகத்திடம் முன்வைத்துள்ளார். ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு முழுமையான நிதி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக எரிசக்தி விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்முஸ் நீரிணையின் முழுமையான இறையாண்மை ஈரானுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் அமைதி நிலவ வேண்டுமானால் வெளிநாட்டு இராணுவங்களின் தலையீடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஈரானின் நிலைப்பாடாக உள்ளது. இந்த நிபந்தனைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் போர் நிறுத்தம் ஏற்படுவது கடினம் என ஈரான் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் இந்த அதிரடி அறிவிப்பு மத்திய கிழக்கு பிராந்திய அரசியல் மற்றும் உலக எண்ணெய் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்ப் மீதான அதிருப்தி, பிரித்தானியாவிற்கு பொருளாதார மந்த நிலை எச்சரிக்கை விடுத்தார் ரேச்சல் ரீவ்ஸ். ஈரான் மீதான போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிலைப்பாடு குறித்து பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தனது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்புகளால் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் பிரித்தானியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என அவர் கவலை கொண்டுள்ளார். போர் பதற்றம் காரணமாக எரிபொருள் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பிரித்தானியாவை பொருளாதார மந்த நிலை குறித்த சிவப்பு எச்சரிக்கையில் அவர் வைத்துள்ளார். ஏற்கனவே அதிக பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பிரித்தானிய மக்களுக்கு இந்த உலகளாவிய பதற்றம் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சிகளிலிருந்து நாட்டை பாதுகாக்க அவசரகால திட்டங்களை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். ட்ரம்பின் வெளியுறவு கொள்கைகள் சர்வதேச சந்தையில் நிலையற்ற தன்மையை உருவாக்குவதாக ரேச்சல் ரீவ்ஸ் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியுள்ளார். லண்டன் கடைகளில் முகமூடி கும்பல் கைவரிசை, 30,000 பவுண்டுகள் மதிப்புள்ள கையடக்க தொலைபேசிகள் கொள்ளை.
லண்டனின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கடைகளுக்குள் புகுந்த முகமூடி அணிந்த கும்பல் சுமார் 30,000 பவுண்டுகள் மதிப்புள்ள விலை உயர்ந்த கையடக்க தொலைபேசிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளது. பட்டப்பகலில் துணிகரமாக செயல்பட்ட இந்த கும்பல் கடைகளில் இருந்த காட்சி பெட்டிகளை உடைத்து ஐபோன் உள்ளிட்ட நவீன கருவிகளை திருடியுள்ளனர். இந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட கருவிகள் அனைத்தும் கருப்பு சந்தையில் விற்கப்படலாம் என்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். லண்டன் போன்ற பரபரப்பான இடங்களில் இத்தகைய திட்டமிட்ட குற்றங்கள் அதிகரித்து வருவது வணிகர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை கண்டறிய ஸ்காட்லாந்து யார்டு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளதோடு பாதுகாப்பை பலப்படுத்தவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். டிஜிட்டல் கரன்சிகளுக்கு கில் ஸ்விட்ச், ஜெர்மனி மற்றும் இத்தாலியின் அதிரடி திட்டம். உலகளாவிய ரீதியில் புழக்கத்தில் உள்ள ஸ்டேபிள் காயின் போன்ற டிஜிட்டல் கரன்சிகளை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கில் ஸ்விட்ச் அதிகாரம் வழங்க ஜெர்மனியும் இத்தாலியும் முன்மொழிந்துள்ளன. நிதி நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் பட்சத்தில் இந்த கிரிப்டோ கரன்சிகளின் பரிவர்த்தனைகளை உடனடியாக நிறுத்தும் அதிகாரம் இதில் அடங்கும். தனியார் நிறுவனங்களால் வெளியிடப்படும் டிஜிட்டல் நாணயங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இறையாண்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் சவாலாக அமையலாம் என இரு நாடுகளும் கவலை தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஃபேஸ்புக்கின் லிப்ரா போன்ற திட்டங்கள் உலகளாவிய நிதிச்சந்தையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கில் ஸ்விட்ச் முறையானது டிஜிட்டல் சொத்துக்களை கண்காணிப்பதோடு சட்டவிரோத பணப்பரிமாற்றங்களை தடுக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த திட்டம் விவாதிக்கப்பட உள்ள நிலையில் கிரிப்டோ சந்தையில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை ஒரு சுற்றுச்சூழல் வெடிகுண்டா, நச்சுக்கழிவுகளால் வளைகுடா கடற்பகுதிக்கு ஆபத்து. உலக நாடுகளுக்கு தேவையான கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி கடத்தப்படும் ஹார்முஸ் நீரிணை தற்போது கடுமையான சுற்றுச்சூழல் அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளது. இப்பகுதியில் அடிக்கடி நிகழும் கப்பல் விபத்துகள் மற்றும் எண்ணெய் கசிவுகள் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. போர்க்கால சூழலில் எண்ணெய் கிணறுகள் அல்லது டேங்கர் கப்பல்கள் தாக்கப்பட்டால் அது சரி செய்ய முடியாத மாபெரும் நச்சுக்கழிவை கடலில் கலக்க செய்யும் என அஞ்சப்படுகிறது. பவளப்பாறைகள் மற்றும் அரிய வகை மீன் இனங்கள் அழியும் அபாயம் உள்ளதால் அதனை ஒரு சுற்றுச்சூழல் நேர வெடிகுண்டு என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். கடல் நீர் மாசுபடுவதால் இந்த நீரிணையை நம்பியுள்ள வளைகுடா நாடுகளின் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரசியல் மோதல்களுக்கு அப்பால் இந்த விலை மதிப்பற்ற கடல் வளத்தை பாதுகாக்க சர்வதேச நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ருமேனிய விமானப்படை தளத்தில் அமெரிக்க தூதர் ஆய்வு, நேட்டோ படைகளின் பாதுகாப்பு பலப்படுதல். அமெரிக்க தூதர் கேத்தலின் காவெலாக் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார். அங்கு நிலை கொண்டுள்ள அமெரிக்க ராணுவ வீரர்களை சந்தித்த அவர் பிராந்திய பாதுகாப்பில் அவர்களின் பங்களிப்பை பாராட்டினார். உக்ரைன் ரஷ்ய போர் சூழலில் நேட்டோ அமைப்பின் கிழக்கு எல்லையை பாதுகாப்பதில் இந்த விமான தளம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்கா மற்றும் ருமேனியா இடையிலான இராணுவ உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. கருங்கடல் பகுதியில் நிலவும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள நேட்டோ படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருப்பதை இந்த விஜயம் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் அமெரிக்க படைகளின் இருப்பு ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பு குறித்த நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக தூதர் தெரிவித்தார்.